இந்த ஆட்டத்திலையுமே சுப்மன் கில் 200 கிடையாது 300 அடிக்க போறாரு. அதை நீங்க எல்லாருமே கவன வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் நிற்க போறீங்க. திருந்தாத ஜென்மண்டா நீங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி தற்போது ரிக்கி பாண்டிங் ஒட்டுமொத்த இங்கிலாந்து டீம் அதே போல இசிபி அதாவது இந்த ஆண்டர்சன் சச்சின் டெண்டுல்கர் ட்ரோஃபியை தற்போது நடத்திக்கிட்டு இருக்க இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அவங்க எல்லாரையுமே வெளுத்து வாங்கியிருக்காரு. ஸோ அப்படி ரிக்கி பாண்டிங் திரும்பவும் இந்த மேட்ச்ல சுப்மன் கில் சுமார் 300 ரன் வரைக்கும் அடிக்க போறாரு அப்படின்னு எதை வச்சு தற்போது ரிக்கி பாண்டிங் அவர் அதிரடியா பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம இந்தியா லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் அதாவது பழம்பெரும் இருக்கிறதுலே பழம்பெரும் ஸ்டேடியமாக கருதப்படுற லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நம்ம இந்தியாவும் இங்கிலாந்து அணியும் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த ஆட்டத்திற்கான பிச் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறது தற்பொழுது புகைப்படத்துடன் அதிகாரப்பூர்வமாக வெளியாயிருக்கு. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் எல்லாருமே அதாவது நம்ம இந்திய ஆதரவாளர்கள் எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் இங்கிலாந்து ஆதரவாளர்கள் எல்லாருமே ஏண்டா இப்படி செய்றீங்க அப்படின்னு திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டை. அப்படி இந்த பிச்சில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டான பிச் அதாவது பேட்ஸ்மேன்கள் வெளுத்து வாங்கக்கூடிய ஒரு T20 மேட்சுக்கு எப்படிப்பட்ட பிச்சை வைக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளாட்டான பிச். பந்து வீசுகிறவங்க அவ்வளவு ஈஸியாக அவங்க பந்து வீசிட முடியாது. அவங்களுக்கு ரொம்பவே தலைவலி கொடுக்கக்கூடிய ஃப்ளாட்டான செம்ம பேட்டிங் பிச்சான பிச்சை தான் தற்போது இந்த 3வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திற்காக லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் பிச்சை ரெடி பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு. ஸோ இந்த பிச்சை பார்க்குற எல்லாரும் பேட்ஸ்மேன்களையும் பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சு மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இந்த பிச் அவ்வளவு செம்மையாக சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதால இப்போ நம்ம இந்திய அளவில் ரசிகர்கள் எல்லாருமே இந்த மேட்ச்லேயும் ரன் மழை பொழிய போது நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே வெளுத்து வாங்க போகிறாங்க அப்படின்னு இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது நமக்கு மட்டும் கிடையாது, இங்கிலாந்து அவங்களுக்கும் மகிழ்ச்சிகரமான செய்தி தான். ஏன்னா அவங்களுக்கும் இதே மாதிரியான ஃப்ளாட்டான செம்ம பேட்டிங் பிச்சாக தான் இருக்க போது. நம்ம இந்திய போலர்கள் அவங்களும் பயங்கரமாக கஷ்டப்பட போகிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பேட்ஸ்மேன்கள் அவங்க ஃபார்மை வச்சு பார்க்குறப்ப இங்கிலாந்து அவங்கள விட பேட்டிங்கில் நம்ம இந்தியா ஆதிக்கத்தோடு இருக்காங்க. போலிங்கில் கூட இங்கிலாந்து அவங்கள விட நம்ம இந்தியா தான் ஆதிக்கத்தில் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் தற்போது ரிக்கி பாண்டிங் அவர் குறிப்பிட்டிருக்காரு. எதுக்காக கடந்த 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையுமே நல்ல பேட்டிங் பிச் வச்சிங்க, 2 அணிகளுமே நல்லாவே பேட்டிங் பண்ணிங்க, போலிங்கை விட பேட்டிங் சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆட்டத்திலையும் அதே மாதிரியான ஒரு பிச்சை வச்சுட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் பேட்ஸ்மேன்களுக்கு செம்மையான சூப்பரான ஒரு பிச்சை ரெடி பண்ணி கொடுத்து ரொம்ப பெரிய தப்பை பண்ணிட்டீங்கடா நீங்கள் அப்படின்னு ரிக்கி பாண்டிங் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டை வெளுத்திருக்காரு. ஏன்னா கடந்த ஆட்டத்தில் தான் கில் அவருடைய கொடூரமான அபாரமான பேட்டிங்கை பார்த்தோம். விட்டா 100 அதுக்கப்புறமா 2வது இன்னிங்ஸில் 100 கூட அடிச்சிருப்பாரு கில். எல்லாமே ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. அதை நிவர்த்தி பண்ணுற மாதிரி தான் இந்த மேட்சுக்கான பிச்சை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த ஆட்டத்தில் கில் அவர் 300 அடித்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பேஸ்பால் கிரிக்கெட் டெக்னிக்கை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு மெக்கலம் அவரை வச்சுக்கிட்டு ஒரு மேட்ச்லையுமே நீங்கள் இப்படி பேட்டிங் பிச்சாகவே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எதிரணி அவங்களுக்கு சாதகமாக தான் அமையும். ஏற்கனவே இங்கிலாந்துக்கு வந்து அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு போல ஒவ்வொரு மேட்ச்லையுமே இந்தியா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல சிறப்பான பிச்சை இந்த 3rd டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு நீங்கள் வச்சு கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இந்த மேட்ச்லையும் இங்கிலாந்து அணி ரொம்ப மோசமாக தோக்க போகிறாங்க. கில் அவர் 300 அடித்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அதே போல் இங்கிலாந்து கிரிக்கெட் டீமை வெளுத்து வாங்கியிருக்காரு ரிக்கி பாண்டிங். ஸோ அதனால் கண்டிப்பாக 3rd டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் பயங்கரமான சிக்ஸர்கள் 4 ரன் மழையை நம்ம எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கில் அவர் 300 அடிப்பாரா அப்படின்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.